யாரு அப்படிங்களா? தாக்கல உள்ளோடுறோமா? போதுவார் என்னது அடுத்தது? ஏதா இருந்தாலும் தாக்கல என்னோட. இவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பேருக்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு என்ன அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு. என்ன பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீரம் பொருந்தியவர்கள் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாமா. அவர் முகத்தை பார்த்த உடனே அப்படியே ஓ எதை பேசுறாருனாலும் என்னட்ட பேசுங்க, இங்க வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? அது செய்கை பார்ட்டி. ஓ டப்புன்னு பேச மாட்டான், டப்புன்னு சாமான வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அராஜகம் வேண்டாம். அதிகாலை நேரத்தில் அராஜகம் வேண்டாம். பாவம் நம்ம பயலா இருக்கான். பார்வை அதனால மிகப்பெரிய. ஐயா ரொம்ப பேசாது என்றீங்க. பத்தியலா நீங்க பேசினா கோபலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த அந்த முகத்தை காட்டாது. அடக்கு. கோபத்தை தணிப்பதற்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி? நான் செய்யட்டுமா? நீங்க போய் பால் கறந்துட்டு வாங்க. போங்க. வந்துட்டிய கோபத்தை தணிப்போம் என்று நான் சென்றேன். சரி. நான் செல்லும் முன்னால் அவருக்கு கோபம் தணிந்து விட்டது. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறீங்களா? பயங்கரமான. ஆமா, எந்த ஊர் நீங்க? வெள்ளிமலை. வெள்ளிமலையில யாரு நீங்க? வெள்ளிமலையில யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? வசதி வாய்ப்பா இருந்தா சொந்த வந்தவன் இருந்தா தானா வரும். ஏன்னா இனிப்பு இருக்கிற இடத்துல ஈனிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு இங்கதான் இருக்குன்னு எறும்புக்கு யாரும் அட்ரஸ் கொடுக்கறது கிடையாது. தானா வருமே. தானா வந்துரும். அப்ப அதுதான் கேக்குறேன். ஆமா, வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். வெள்ளிமலை கர்றா? ஆமா. வெள்ளிமலையில விலாசா? என் பேரு ஆறுமுக வேடுவன். ஏன் கொஞ்சம் மரியாதையை கேட்டானா? நான் எப்போ கோயங்கம்மா டென்ஷன் வேணாம் சொல்லிட்டேன்ல. நம்ம பைய பேசிக்கிட்டு இருக்கேன். கோபப்படாதே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சாந்தமா போயிரும். அடக்கு அடக்கு. வேண்டாம். வீரம் அடக்க முடியுமா இல்ல அடக்க வேணுமா? வீரம் பொருந்திய இடம் தான். அமைதியா போகணும். எப்பவுமே நம்ம அராஜகம் பண்ணக்கூடாது. ஓ, கட்டுக்கு மீறிச்சுன்னா அப்புறம் வேற மாதிரி போயிடுவோம். அதுல அமைதியா இருக்கும். சரி, இவர் யார் என்று சொல்லவில்லை தாங்கள்? மூத்தவரா? ஆமா ஆமா. உங்களுக்கு மூத்தவரா? ஆமா ஆமா. அவர் பேரு தான் வீரத்தேவன். அவர் முகத்தில் இருக்கின்ற நான் சூனா பண்ணா அந்த மீஸ் சூனா பண்ணவா? ஏன் இவ்வளவு சுருக்கமா? இல்ல, முதல்ல சுப்பிரமணிய சாமின்னு பேர். இப்ப குலசாமி பேர் நல்ல பேராச்சே. பேர் ரொம்ப நீளமா இருக்குன்னு சுருக்கிட்டாங்க. சரி. அப்புறம் சாமியை கழட்டிட்டு சுப்பிரமணியன் கூப்பிட்டாங்க. அதுவும் நல்ல பேர் தான். சுப்பிரமணியன் பெருசா தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. சுப்பன்னு கூப்பிட்டாங்க. பரவாயில்ல, அதுவும் முருகனுடைய பேர் தான். கூப்பிடலாமே. தெருவில் போறப்ப வர்றப்ப என்ன சூனாப்பானா இப்படி வர்றிய போறியன்னு கேக்குறாங்க. ஏன்? இப்பதான் பயமா இருக்கு. எதுக்கு? சுப்பிரமணிய சாமி சுருங்கி இப்ப சூனாப்பானால வந்து நிக்குது. இதையும் சுருக்கி வாடா என் சூனான்னு கூப்பிட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு தான் நான் பேர் சொல்றது இல்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் பேர் சூனான்றதுல எவ்வளவு சிரிக்கிறான் பாரு அவன். சந்தோஷம் அவனுக்கு, அவ்வளவு சந்தோஷம். இருக்கட்டும், ரொம்ப பேர் சொன்னால் போதும் தரம் எழுதி விளங்கும் இருக்கேன். உங்களை பார்க்கத்தான் கேட்டியல்ல? கொஞ்சம் 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 இருக்க. வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். ஆறுமுக வேடுவன் சொன்னேன். யாரும் கேட்காம நீங்க ஆட்டு போனா என்ன அர்த்தம்? இல்ல என்ன இல்ல நான் சொல்லட்டுமா இல்ல உங்க அண்ணனா? இல்ல வேண்டாம், பார்ட்டி போடு பார்ட்டி. நடக்க மாதிரி இருக்கியா? எடுத்துட்டோம். கிளீன் பாத்துக்கிறேன். அடிக்கடி அங்கு சென்று வருகிறாரே, அங்கு நீங்க தானே சொன்னீங்க. இவர் கூட யார்? ஆமா, இதுக்கு பேர் தான் போக. உள்ளே வெளியே மங்காத்தா. சரி, என்ன மானு தெரியா? மான தெரியும். விடிய கத்தால இது மான் தேடுற முறை இல்ல, இது பொம்பளை தேடி தெரியுதுன்னு தெரியுது. ஏன்னா மலையேற போறாலும் மச்சினன் தயவு தேவை அப்படின்னு சொல்லி. மலை ஏறணும் இல்ல, எதுல ஏறணும்னாலும் மச்சினன் தயவு வேணும்.
ஆமா அப்ப வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன் ஆறுமுக விடுவன் சொன்னேன். சரி யாருன்னு என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை யாரும் தெரியாம உங்க இடத்துக்கு நான் வருவேனா? நம்பிமையா நடுவுலன்னா இந்த பாரு எனக்கு தெரியும் நீ பொம்பளை வாக்கல திர்ற. சரி என்ன இப்ப விடிய காத்தால நம்ம ஆம்பளை 2 பேரும் பேசிட்டு தான் பாக்குற ஆளுக்கு அது இந்த பனி நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா? காலி கூட்டி அந்த பொம்பளை எல்லாம் உள்ள உட்கார வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு நம்மளை பார்த்து கடுப்படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி உள்ள கிடக்குற பொம்பளை எல்லாம் வெளியே கிளப்பு விட்டுருங்களா? அடுத்த மன்னர் நீங்களே ஒரு மான்களே ஒரு மன்னர் நீங்களே தேடி வந்தேனே புலிமானே தேடி வந்தேனே புலிமானே தேடி வந்தேனே புலிமானே ஓடி வந்ததா இங்கு தானே நானே தேடி வந்தேனே புலிமானே தேடுலாவும் பூங்காவனமது தாடுலாவும் கலைமான் தேடுலாவும் பூங்காவனமது தாடுலாவும் கலைமானே நானே தேடி வந்தேனே புலிமானே. 5 வயதுல அரியா பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்த முகம் பிஞ்சில இன்னமும் பிஞ்சாக இருக்கு. அந்த பச்சை மண்ணை நான் வீட்டுக்கு கொண்டு வரது எச்சிய தொட்டு தொப்புல வயல கண்ட வயல போட்டு கசக்க நினைக்கிறேன். சரி இந்த பிள்ளை யாருன்னு என்ன முகாமெல்லாம் தள்ளிட்டு அப்புறம் போய் பிஞ்சு குழந்தையில பார்த்த முகம் அப்படியே இருக்கு. ஆமா சரி நீங்க 2 பேரும் நீங்க காவல்ல கண்ணு கருத்துமா இருக்கணும்ல சரிதானே? காவல் கக்கத்தான் வந்திருக்கிய யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் கண்ணு கருத்துமா காவல்ல இருக்கணும்ல யாரையும் உள்ள விட்டுறாம பத்திரமா பாத்துக்கணும்ல. எப்படித்தான் போறாரு பாப்பா இருல அப்படிங்கிறீங்களா? நான் இப்ப போறேன் யாருக்கும் தெரியவே தெரியாது அப்படிங்கிறீல்ல? அப்படிங்கிறீங்களா? சொல்லிட்டாலுமே ஆளுக்கு ஒண்ணா போறதுக்கு எடுத்துறாங்க. எதையாவது சொல்லிட்டாலுமே முன்னையாச்சும் இதுக்குதான் அழுகிறேன் அதுக்குத்தான் அழுகிறேன்னு எங்க அண்ணன் சொல்லி அழுவா. இப்ப எதுவுமே சொல்லாம அழுகிறேன். டேய் ஆய் பயலுங்களா யாரா அவன்? டேய் அண்ணன் பையா நீ இப்பலாம் பண்ணலாமாடா தங்கச்சி இருக்கும்போது? எங்க சட்டி போட்டுறீங்களா இல்லையா? எப்படி கேக்குற? ஐயையே ஏங்க யார் இருக்கு பழைய துணியை கொடுத்தது? அது பழைய துணிதான். அதுவா கூட அது பீ துணி. அண்ணே ஆமா இன்னும் 2 பேர் நடக்குது. பழைய படத்துல ஒரு வரல மேஜர் சுந்தரராஜன் அவர் சரி சாப்பிட்டியலா?
அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? எது ஏல அவர் குலுக்க விட்டா சாப்பிடுவாரு, போன் விட்டாதான் கொடுப்பாரு, குலுக்கி விட்டா சாப்பிட மாட்டார். எப்பா நடராஜா. ஆமா அண்ணே, எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? நம்ம இனத்தவர் சற்று கணத்தவர் வந்திருக்கார். அப்படியா? அவர் மான் தேடி வந்தாராம். அவர் தேடி வந்த மான் உள்ள போயிடுச்சு. ஆமா. என்ன ஓமானாங்கிற துள்ளிக்கிட்டு தெரியுது என்ன? ரெண்டு பேரும் ஒரே துணியில இருக்குமா? அதான் அது ஒண்ணு இல்லடா, அவரு தேடி வந்த மான் உள்ள போயிடுச்சு. ஏய் உள்ள போயிருச்சு. உள்ள போனதை நீங்க பாத்தீங்களா? உள்ள போனதை எப்படிமா பாக்க? சரி நான் கேக்குறேன், 10 மணில இருந்து இந்த இடத்துல தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பட்டுச்சா? தட்டுப்படுது, அம்பட்டு தூர போனது, வாப்பாடு செழிஞ்சது, இது எல்லாத்தையும் படுது. இப்ப தேங்க ஏதோ 2-3 நல்ல தட்டுப்படுது. ஆமா சரி, உனக்கு தட்டுப்படல, இந்த பிள்ளைக்கு ஏதாவது தட்டுப்படுதா? ஒரு தட்டுப்படல. அந்த நேரத்துல கூசி கிடக்கும் போல இருக்க கழுத கண்ணை மூடிக்குதுமா. என்னனே சொல்ற? தண்டு படுறப்ப அப்ப 2 பேருமே கவனமே இல்லாம இருந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் உள்ள போய் காவல பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து மான்குட்டி இல்லனா சொல்லிட்டு வந்தேன். என்ன பித்தார் எங்கிட்ட இவ்வளவு கண்ணியமா நீ கேள்வி கேட்டிருக்க, உனக்கிட்ட நான் கண்ணியமா ஒன்னு கேட்டு வீடியோ எடுக்கறாங்க, ஏதாவது காட்டி கொடுத்தானே உனக்கு. இல்லப்பா அதெல்லாம் இல்லடா. என்ன பித்தார், நம்ம எவ்வளவு நேரமா காவல் பாக்குறோம். ஆமாண்ணே. ஆனா நம்ம வரலன்னு சொல்றோம். ஆமா. இந்த பையன் இப்பதான் வந்தாப்ல, என்னன்னு தெரியல, வந்த உடனே வந்துருச்சு. என்னதுங்க வந்துருச்சுன்ற என்னது? அது குளிர் நேரம். எதுக்கு? நல்ல அந்த குளிர் நேரம் எதுக்கு இல்ல சேர்ந்துச்சு இருக்கு அப்படி இல்ல. ஆமா அட்டை தரத்துல 1 2 அதனால அவர் வந்து எனக்கு என்னன்னா, நீ வரலன்னு சொல்றடா, அவர் ஆர்வமா தொழில் பண்ணுவார். வந்துருச்சு அந்த வரல. குளிருக்கு வாட்டுதான், சொன்னா குளிருக்கு வாட்டுதான். அவர் வந்துருச்சுன்னு சொன்னாருன்னா உனக்கு பொசுக்குன்னு போயிடும். அதனால என்ன பெத்தாரு, நம்ம குல கௌரவத்தை உன் கையில கொடுத்துட்டு போறேன். நீ தான் தூக்கி சும்மா துவண்டு கிடக்கக்கூடிய நம்ம குல பெருமையை தூக்கி டைன்னு நிப்பாட்டணும். அண்ணே என்னம்மா? நீ ஒண்ணும் கவலையே படாத. சரிம்மா. அவர் என்ன வந்துருச்சுன்னு சொன்னாரா? வந்துருச்சுன்னு தானே சொல்லியிருக்காரு. அவரை கடைசி வரைக்கும் வரலன்னு சொல்லி அவர் முட்டிய அவன் நீ நம்ம பக்கமே வரப்படாது, இந்த கம்பெனி பக்கம் வரப்படாது. இப்பவே ஒரு ஆளு உள்ள அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே அப்படி இல்லனே, உங்க மான்குட்டி இந்த இடத்துக்கு வரவே இல்ல அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் பதில சொல்லிட்டு வரேன். நீங்க உள்ள போய் கவலை பாருங்க. இப்ப கூப்பிடவா? உன்னை நம்பி தான் கூப்பிடுறேன். என்னனே உன்னை நம்பி தான் கூப்பிடுறேன். என்னனே கூப்பிடு, இந்த ஒரு வார்த்தையில நான் தாக்கல சொல்லிட்டு உள்ள போயிரு. அப்படியா? கூப்பிடுமா, ஒரு லட்சம் வாருங்கள் வேடுவரே. என்னனே சபாஷ், பரவாயில்ல. ஒரு சில வேடுவர்கள் இருக்காங்க, வாருங்கள் வேடுவரன். அது ஒன்னே மாதிரி பிள்ளைய கூப்பிட்டிய, அவங்க நடிப்பை புளிஞ்சிருவாங்க. வாருங்கள் வேடுவரன் சுறுசுறுப்பா செய்யறாங்களாம், தூங்கி எந்திரிச்சு வந்து அப்படி வருவாங்க. இந்த வேகமா வர்றான் பாரு, இவன் பூரா வேகமா போயிருவேன். இந்த பையன் அப்படி கிடையாது, மெதுவா வருவேன், ஆனா நின்னு செய்வேன். தொழில் பேச்சு சொல்றேன். என்னப்பா? சரி நன்றி வணக்கம். சரி நன்றி வணக்கம். ஆமா சரி. தலை வலிக்குதா? தலை வலிக்குதா நாங்க பேசுறது?